சொல்லுவாங்க. ஆனால் சிவராத்திரினா என்ன, அன்னைக்கு நாம் ஏன் தூங்காமல் இருக்கணும், எந்த ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போனால் விசேஷம், இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. சிவன் அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு அர்த்தங்க. பக்கத்தில் வர்ற மற்ற சிவராத்திரிகளை விட மாசி மாசத்துல வர்ற இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே விசேஷங்க. புராணத்தின்படி சிவபெருமான் லிங்கோத்பவ மூர்த்தியாக அவதரிச்சதும் அன்னை பார்வதி தேவி சிவனை வழிபட்டதும் இந்த திருநாள்ல தான். இந்த நாள்ல நாம செய்யற சின்ன வழிபாடும் நமக்கு கோடி புண்ணியத்தை தருங்க. சிவராத்திரி அன்னைக்கு காலையில விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டும் பால் பழம் எடுத்துக்கலாங்க. முழுவதும் தூங்காம முழிச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த நாள்ல பூமியோட ஆற்றல் மேல் நோக்கி பாயுங்க. நாம முதுகெலும்பை நேரா வச்சு முழிச்சிருக்கும் போது அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள முழுமையா இறங்கும். சிவபெருமானுக்கு பிடிச்ச வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யறது, அன்னைக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யறது ரொம்பவே விசேஷங்க. சரி, எந்தெந்த ராசிக்காரங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவா மேசம் விருச்சிகம் ராசிக்காரங்க ஆதிக்கம் கொண்டவங்க. இவங்க வைத்தீஸ்வரன் கோவில் அல்லது பழனி அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று மகா சிவராத்திரி அன்று முழித்திருந்து வழிபாடுகள் செய்தால் நல்ல பலன்களை பெறலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் துலாம். இந்த சுக்கிரன் ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால கஞ்சனூர் அல்லது ஸ்ரீரங்கம் அருகே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்தது மிதுனம் கன்னிங்க. இவங்க புதன் ஆதிக்கம் கொண்டவங்க. இவங்க திருவன்காடு அல்லது மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வழிபடலாங்க. அடுத்ததா கடகம். கடக ராசிக்காரங்க சந்திரனோட ஆதிக்கம் கொண்டவங்க. இவங்க திருவானைக்காவல் அல்லது ராமேஸ்வரம் செல்வது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்க. சிம்மம் அப்படின்னாலே சூரியனோட ஆதிக்கம் கொண்டவங்க. இவங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைத்து வழிபடுவது வெற்றியை கொடுக்குங்க. அடுத்ததா தனுசு மீனம். இவங்க குருவின் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால திருச்செந்தூர் அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது ஆலங்குடி சிவனை வழிபடுவது ரொம்பவே விசேஷங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் மற்றும் கும்பராசிக்காரங்க. இவங்க சனியின் ஆதிக்கம் கொண்டவங்க. திருநள்ளாறு அல்லது ஏதேனும் ஒரு பழமையான சிவன் கோவிலில் எள் தீபம் ஏற்றி வழிபடுவது மகா சிவராத்திரி அன்று செய்யணுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையான பலன்கள் சேருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு மனசார நினைச்சு உங்க வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்திற்கோ அல்லது ஒரு படத்திற்கோ ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி ஒரு வில்வ இலை வச்சு வேண்டினாலே அந்த சிவபெருமான் மனம் உவந்து அருளை வாரி வழங்குவாருங்க. இந்த சிவராத்திரி உங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுக்கட்டுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சிவராத்திரி அன்னைக்கு எந்த கோவிலுக்கு வழிபட போறீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.